இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் போட்டியில தோத்தா என்ன சொன்னாலும் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன். போட்டியில நான் தோத்துட்டேன். அப்போ நான் இதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ப்ளீஸ் சிபி, இதெல்லாம் வேண்டாம். இந்த போட்டி எல்லாம் சும்மா, அதெல்லாம் விட்டு தள்ள. நீ எவ்வளவு பெரிய ஆளு. நீ இந்த மாதிரி சாம், கொஞ்சம் அமைதியா இரு. இது நான் எடுத்த முடிவு. யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். பாத்தியாடி, உன்னால என் பிள்ளை எப்படி பேசுறான் பாரு. நீ ஏன் பிள்ளைக்கு மேலையாடி? நீ எல்லாம் சொல்றத கேட்டு ஏன் புள்ள வேலை செய்யணுமா? மீனா, லேசப்பட்டவில்லை மீனா. நீ வேணா பாரு, நம்ம எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் அவ ஆள போறா. அதுக்கு தான் பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. என் மேல நீங்க வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஜனாமா சொல்றதுனாலதான் நான் அதை செய்யறேன். மத்தபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, சம்பந்தம் இல்ல. ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதடி. நீ திட்டம் போட்டுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எதா இருந்தாலும் ஜனாமா கிட்டே பேசிக்கோங்க. அம்மா, ஜனாமா வராங்க. என்ன என்ன இங்க சத்தம்? இவனை பாருங்க, எப்படி கிளம்பி வந்திருக்கான்னு. கரெக்டா தானே இருக்கான். சவால்ல தோத்தா என்ன செய்யறேன்னு சொன்னானோ அதான் செஞ்சிருக்கான். இதுல உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அண்ணே, எவ்வளோ ஆச்சு? 160 ரூபா. ரவுண்டா 200 ரூபா கொடு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது, ஒன்லி கேஷ். கேஷா? கேஷ் என்கிட்ட இல்லையே. காசு இல்லையா? காசு இல்லாம தான் ஜம்முன்னு வந்தியா? இதெல்லாம் ஆட்டோல ஏறும்போது கேட்க முடியா? எனக்கு காசே இல்லை. நான் சொன்னேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் கேஷ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி கார்ட்ஸ் தான். பெரிய இவரு காசெல்லாம் வச்சுக்க மாட்டாராம். பாக்குறது சப்ளையர் வேலை, இதுல பவுஸ் வேற. வந்துட்டாங்க ஆட்டோல. ஆள பேரு என் பொண்டாட்டி நம்பர் தரேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணு. சரி, சொல்லுங்க. பண்ணியாச்சு. சரி சரி. மேனேஜர். எஸ் மேடம். இவரு இனிமே இங்கதான் வேலை செய்ய போறாரு. இவருக்கு வேலையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சரிங்க மேடம். ஆல் தி பெஸ்ட் சிபி சார். சார், ஹலோ சார். ஐ எம் ராதாகிருஷ்ணன். இங்கே நம்ம ஹோட்டல்ல தான் 19 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, ஓகே. உங்களுக்கு வேலை கற்றுக் கொடுங்கன்னு தமிழ் மேடம் சொன்னாங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சார், ப்ளீஸ் என்னை சிபினே கூப்பிடுங்க. அப்புறம் எல்லா சர்வீஸ் மாதிரி என்னையும் நடத்துங்க. ஜனாமா பேருங்கிறதுனால எனக்கு எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் வேணாம். ஓகே சார். ஓ சாரி சிபி. போலாம். சரி, வாங்க.
இதெல்லாம் அவருக்கு பழக்கமே இல்லாத வேலையாச்சே. அண்ணே, என் புள்ள எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருண்ணே. மாப்பிள்ளைய இப்படி பாக்குறதுக்கா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம்? அப்படி என்ன அத்தைக்கு என் புள்ள மேல இவ்வளவு கோபம் வெறுப்புன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்க. அது வேற ஒண்ணு இல்ல மீனா, அவங்க தெரு தெருவா அலைஞ்சு கஷ்டப்பட்டாங்கல்ல, அதே மாதிரி மாப்பிள்ளையும் கஷ்டப்படும் நினைக்கிறாங்க. இது சரிபடாது மீனா. இதுக்கு மேல நாம பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கோ, நாளைக்கு நமக்கும் இதே கதிதான். என் புள்ள நிலைமைய பாத்தீங்களாண்ணே? எப்படி வளர்த்தேன், எங்க போய் படிச்சவன், அப்படிப்பட்ட என் புள்ள யார் யாரும் சாப்பிட்டு வச்ச பாத்திரத்தை எடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களாண்ணே? மீனா, இதுக்கெல்லாம் காரணத்தை தமிழ் தானே. அவளை நான் சும்மா விட மாட்டேன். என் மாப்பிள்ள எவ்வளவு கஷ்டம். முதல்ல அவளை வீட்டை விட்டு துரத்துறதா இல்லையா பாரு. அத்தை, அடுத்து இங்க வேலை செய்யறவங்களுடைய பேக் எல்லாம் செக் பண்ணிட்டா ஓகே. நீங்க எல்லாரும் போய் உங்க பேக் எடுத்துட்டு வாங்க போங்க. தமிழ், நீயும் போய் உன் பேக் எடுத்துட்டு வா. அம்மா, இங்கதான் இருக்கு. ஐயோ, என் நகை, என் நெக்லஸ். ஏய், நீ எடுத்த? இத நான் எடுக்கல மேடம். இது எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கு தெரியல மேடம்.